நீங்கள் ஆரம்பத்தில் இந்த ஜிம் வீடியோஸு பாடி பில்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா போயிட்டு இருந்த பையன் பின்னாடி இந்த சங்கி சீமானுடைய வீடியோக்களை யூடியூப்புகளில் கேட்டுட்டு அதில் கூஸ் பூம்ஸ்களை வர வச்சுட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு பெரிய புரட்சி நிகழ்த்த போகிறார் போல அண்ணன் அப்படிங்கிற ஒரு மனப்பிராந்தியில் நீங்கள் மன்னர் போலவே வேஷம் போட்டுட்டு டைலாக்குகளை பேசுகிறது தமிழ் பெருமை டைலாக்குகளை பேசுகிறது அப்படின்னு ட்ராக் மாதிரி நேரடியாகவே நாம் தமிழர் மேடையில் ஏறி அண்ணனை போலவே டிட்டோவாக முழங்க பலரும் முயற்சி செய்வாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி காப்பி பண்ணுவாங்க. அப்படியான ஸ்டைலுக்கெல்லாம் இந்த கோமாளி பையன் வந்தபோது இவனுடைய சாப்டர் முடிஞ்சுது. இனி இவன் பாடி பில்டர் ஆகிறது அந்த ட்ராக்கில் போகிறதெல்லாம் நடக்காது, வாழ்க்கையை தொலைச்சிருவாப்புல அப்படின்னு நினச்சேன். அதே போல் இன்றைக்கு தாவேக்கா ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், நெல்சன் ஆமா அவர் பேர், இன்னைக்கு இந்த சர்ச்சையெல்லாம் வந்த பிறகு தான் அவரையும் நானும் பார்க்குறேன். அவர் ஏதோ சீமானை பற்றி பேசிட்டாரு, இந்த ராஜோ பேரோங்கிறவர் லேகியெல்லாம் விற்றான் இந்த பையன் நடுவில், அதை பற்றி ஏதோ பேசிட்டாரு, அதுக்கு நீதி கேட்க போகிறோம் அப்படின்னு அவர் வீட்டில் போய் நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்கள டென்ஷன் பண்ணி பிரச்சனைக்கு வர வச்சு கடைசியில் அவங்களையே போட்டு அடித்து, அவங்களனா அந்த குறிப்பிட்ட நெல்சன் அடித்தா கூட பரவாயில்ல, அவங்க அப்பாவை வயதான அம்மாவை அத்தனை பேர்த்தையும் இந்த மலமாடு பூந்து அடிச்சிருக்கு. இந்த தகவல் தெரிந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இவனை அடித்து புரட்டி எடுத்து ஜெட்டியோடு உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் இன்னைக்கு சரண்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இனி இந்த நபர் ஒரு கொலை முயற்சி குற்றவாளி தான், அதை தாண்டி வேற ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பரவாயில்ல, நம்ம கட்சிக்கு ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம், சீமானுக்கு பெருசாக நம்ம ஒரு நன்றி கடனை செலுத்திட்டோம் அப்படின்னு கூட இந்த நபர் கற்பனையில் இருக்கலாம். ஆனால் இவனுக்கு தெரியாத அவன் எல்லா கையிலையும் எல்லாருக்கிட்டையும் வாங்கி திங்கிறவன். நீங்கள் திமுகவோட எல்லா மட்டத்திலும் சீமானுக்கு தொடர்பு உண்டு, அதே போல் இந்த மாமா பையனுக்கும் தொடர்பு உண்டு, அதிமுகவில் இருக்கவங்களோடையும் தொடர்பில் இருப்பான், பாஜகவில் இருப்பவங்களோடையும் தொடர்பில் இருப்பான். ஆக அவனுக்குன்னு அரசியலில் தனிப்பட்ட பகையாளிகளே கிடையாது, எல்லாத்தோடையும் புறவாசல் வழியாக உறவாடி எல்லா கையிலையும் வாங்கி திங்கிற பையன்தான் சீமான். இது தெரியாம பெரிய புரட்சியாளர் போல நீதி கேட்கிறேன்னு போய் இன்னைக்கு ஜெட்டியோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற இப்படி ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் தான் இந்த நபரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்கு முன்னாடியேங்க அந்த ஐபிஎல் எல்லாம் இருந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும், வந்த புதுசில் நீங்கள் ஐபிஎல்ல ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வராங்க, அவர்களை விடக்கூடாதுன்னு ஒரு போராட்டமெல்லாம் நடந்துச்சு. அதில் நாம் தமிழர் சார்ந்த ஒரு நபர் அந்த போராட்ட களத்துக்குள்ளே பூந்து நான் பாக்ஸிங் கற்றுருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு போலீஸை பஞ்சு விடுவான். அடுத்த நாளே நொன்ன அப்படி ஒரு நபர் எங்கள் கட்சியிலேயே கிடையாது அப்படின்னு கழட்டி விட்ட பையன் இந்த சீமான். ஆனால் பின்னாட்களில் அந்த நபர் நாம் தமிழர் தான், நாம் தமிழருடைய நிர்வாகி தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக அம்பலமாச்சு. இன்னைக்கும் இந்த ராஜகோபுரங்கிற நபரை அம்போன்னு டீலில் விட்டு போயிடுவானுங்க, அதிகபட்சம் அட்வொகேட்ஸை விட்டு ஜெயிலில் போய் பார்ப்பானுங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் இப்படியான கோமாளிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கோமாளி கூடாரமாகத்தான் சீமான் கும்பல் இருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கு இது மேலும் ஒரு உதாரணம். நீங்கள் இதே சங்கி சீமான் பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கோடு எச்ச வேலை செய்த போது அதற்கு எதிர்வினையாக தொடர்ச்சியான கூட்டங்களை வார வாரம் போட்டோம். ஆக அப்போது சீமானை அம்பலப்படுத்தி சீமான் என்ன வகையான வார்த்தைகளை பயன்படுத்துவானோ அதை விட 100 வகையான வார்த்தைகளை திருப்பி கொடுத்து ஒரு பதிலடிகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது இதுதான் இதே போல் நம்மளை மிரட்டலாம் அப்படின்னு ஒரு கும்பல் ஆர்கனைஸ் ஆனானுங்க. அப்போ இந்த தகவல் தெரிஞ்சு நம்மளே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, எப்பா இதுதான் சரியான அட்ரஸ்ஸு, வீட்டுக்கு எப்போ வர போகிறீங்க, நாங்களாம் தயாராக இருக்கோம்னு சொன்னபோது அப்படி ஒரு திட்டமே எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புனானுங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி எதிரிகளை, அதாவது கருத்தியல் ரீதியாக தங்களை எதிர்ப்பவர்களை இப்படி மிரட்டியோ உருட்டியோ பயமுறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இவனுக்கு எப்போதுமே உண்டு. அப்போ கூட நான் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணேன், ஏண்டா நீ என் வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொருத்தனுக்கும் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் நாங்கள் இறங்க மாட்டோமாடா அப்படின்னு கூட நான் கேட்டிருந்தேன்.
ஆக வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூமியில் உண்டு அப்படிங்கிறது போல எல்லா வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் இருக்கும். ஆக நீ வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றானா உன் வீட்டுக்கு வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? உன் வீட்டுக்கு கூட வேண்டாம், இன்னைக்கு அதே இடத்துல அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த நபரை ஜெட்டியோட நீ உட்கார வச்சிருக்காங்க. ஆக இப்படி இந்த சீமானினுடைய பேச்சை நம்பி ஹீரோயிச மனநிலைக்கு போய் பின்னாடி பிஜிஎம் பாட்டுகளை போட்டுட்டு கூஸ் பம்ப்ஸ்களை வர வச்சுக்கிட்டு நீங்க இப்படியான கோமாளித்தனத்தை செய்தால் இப்படி ஜெட்டியோட தான் உட்கார வேண்டியது வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைய இந்த காட்சி அப்படின்னு மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன்.